So Annie and I just want to Yes. say, Annie just wants to say hello to everybody there. Yeah. Then she Sister, will. you can, she can speak few words, Sister Annie, in this new year. Praise the Lord, dear brothers and sisters. அருமையான சகோதர சகோதரிகளே, உங்கள் எல்லாருக்கும் ஆண்டவருடைய நாமத்தினால வாழ்த்துக்கள். We are so thankful to the Lord for all his goodness to us in the past year. கடந்த ஆண்டிலே தேவன் நமக்கு காண்பித்த எல்லா தயைக்காகவும் நன்மைக்காகவும் அவருக்கு நாம் நன்றி உள்ளவர்களாக இருக்கிறோம். Many of us have gone through many painful situations. நம்மளே அநேகர் பல வேதனைக்குள்ளான சூழ்நிலைகளுக்குள்ளாய் கடந்து சென்றிருக்கிறோம். But the Lord has taken care of us so wonderfully. ஆனால் தேவன் அற்புதமாக நம்மை பராமரித்திருக்கிறார். He has done miracles in some of our lives. நம்முடைய சிலருடைய வாழ்க்கையில அற்புதங்களை செய்திருக்கிறார். He has saved us from sicknesses and accidents. அவர் நம்மை வியாதிகளுக்கும் விபத்துகளுக்கும் இருந்து பாதுகாத்திருக்கிறார். He has helped us to live simply, more simply than we did before. நாம் இதற்கு முன்பாக இருந்ததை விட கடந்த ஆண்டிலே மிகவும் எளிமையான ஒரு வாழ்க்கை வாழும் தேவன் கிருபை செய்திருக்கிறார். And he has taught us to depend on him more in the last year. அதிகமாக அவரையே சார்ந்து வாழ கடந்த ஆண்டிலே தேவன் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். So we are so thankful to him. ஆகவே நாம் அவருக்கு மிகவும் நன்றியுள்ளவர்களாக இருக்கிறோம். And we give all the glory to him for what he has done for us. நமக்காக செய்த எல்லா காரியங்களுக்காக அவருக்கே சகல மகிமையும் செலுத்துகிறோம். Amen. Amen. Thank you, sister. Yeah. Praise the Lord, brothers and sisters, that we can start another year. நாம் இன்னொரு ஆண்டை ஆரம்பிக்கும்படியாய் தேவன் கிருபை செய்திருக்கிறார். ஆகவே நாம் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். God is the one who has arranged that the earth must go around the sun in 365 days. 365 நாட்களிலே இந்த பூமியானது சூரியனை ஒரு முறை சுற்றி வர வேண்டும் என்று தேவன் தான் அதை தீர்மானித்திருக்கிறார், ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். So at least once a year is good for all of us to check up our lives. ஆகவே வருடத்துக்கு ஒரு முறையாவது நம்முடைய வாழ்க்கையை நாம் பரிசோதித்து பார்ப்பது நமக்கு நல்லது. We should do it more often. நாம் அடிக்கடி செய்ய வேண்டும். I do it every day. நான் ஒவ்வொரு நாளும் செய்கிறேன். Because Jesus said, man shall not live by bread alone, but by every word that proceeds from God's mouth. மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று இயேசு சொல்லியிருக்கிறார். And just like we need food every day, we need God's word. ஒவ்வொரு நாளும் ஆகாரம் தேவைப்படுகிறதோ அதுபோல need God's word every day. தேவனுடைய வார்த்தையும் நமக்கு தேவைப்படுகிறது. And that's a good habit to begin in this year. இந்த வருஷத்திலே நாம் ஆரம்பிப்பது நல்ல ஒரு பழக்கமா இருக்கிறது. So right at the beginning I want to read a verse in Philippians 3. ஆகவே முதலாவது நான் பிலிப்பியர் 3ஆம் அதிகாரத்திலிருந்து ஒரு வசனத்தை உங்களுக்கு வாசித்து காண்பிக்க விரும்புகிறேன். And this relates to the past year 2020. இது கடந்து போன ஆண்டு 2020ஆம் ஆண்டை குறித்து சொல்லப்படுகிறது. There could be many failures we had. நமக்கு ஒருவேளை பல வீழ்ச்சிகள் இருந்திருக்கலாம். And many successes. அநேக வெற்றிகளும் இருந்திருக்கலாம். But Philippians 3 we read. ஆனால் பிலிப்பியர் 3ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். There is only one thing that I do, verse 13 middle. 13ஆம் வசனத்தின் மத்தியிலே நான் பார்க்கிறோம், ஒன்று செய்கிறேன் என்று சொல்கிறார். Forgetting what behind, I reach forward to what lies ahead. பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நான் நாடுகிறேன். So we have to forget all our past failures and ask Jesus to forgive all that. ஆகவே நம்முடைய கடந்த கால வீழ்ச்சிகள் எல்லாம் நாம் மறந்து ஆண்டவரிடத்திலே மன்னிப்பையும் நாம் கேட்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். And we must ask the Lord to put it all under his blood and blot it out. அவருடைய இரத்தத்தினாலே அவளை எல்லாம் நீக்கிவிடும்படியாக கழுவிவிடும்படியாக நாம் கேட்க வேண்டும். And he has promised never to remember our sins anymore. இனிமேலும் நம்முடைய பாவங்களை நான் நினையாதிருப்பேன் என்று சொல்லி அவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். Hebrews 8:12 says that. எபிரேயர் 8:12 அதை சொல்கிறது. So I want to ask you, are you willing today to confess every known sin of the past?
ஆகவே இந்த நாளிலே கடந்த காலத்திலே நீங்கள் செய்திருந்த எல்லா பாவங்களையும் நீங்கள் அறிக்கையிடுவதற்கு ஆயத்தமா இருக்கிறீர்களா என்று நான் முதலாவது உங்களை கேட்கிறேன். Whatever comes to your mind, எதுவெல்லாம் உங்களுடைய மனதிற்கு வருகிறதோ, and say, Lord, please forgive me. I repent of every wrong thing I did in this last year. ஆண்டவரே, இந்த கடந்த ஆண்டிலே நான் செய்த ஒவ்வொரு தவறான காரியத்திற்காகவும் நான் மனம் வருந்துகிறேன், என்னை மன்னியும் ஆண்டவரே என்று கேட்போம். And all the problems I created for other people, மற்ற மக்களுக்கு நான் உண்டுபடின பிரச்சனைகளுக்காக நான் மனம் வருந்துகிறேன். please forgive me. என்னை தயவாய் மன்னியும் ஆண்டவரே. Help me to ask forgiveness from them also. அவர்களிடத்திலிருந்து ஆண்டவரே நான் மன்னிப்பு கேட்க முடியாது, எனக்கு உதவி செய்யும். See, that is how we can clear the account of the past. இப்படித்தான் நாம் கடந்த காலத்தினுடைய கணக்கை நாம் முடிக்க முடியும். We must start with a clean sheet. நாம் ஒரு வெறுமையான நல்ல தாளிலே நாம் நம்முடைய வாழ்க்கை ஆரம்பிக்க வேண்டும். And then we can look forward to the future. அப்பொழுது நாம் எதிர்காலத்தை நோக்கி பார்க்க முடியும். If there's anybody you need to ask forgiveness from, please do it at the earliest opportunity today itself. ஆகவே யாரிடத்திலாவது நீங்கள் மன்னிப்பு கேட்க இன்னும் இருக்கும் என்று சொன்னால், உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சீக்கிரமான தருணத்திலே உடனடியாக அதை செய்து விடுங்கள். முடிந்தால் இன்றைக்கு அதை செய்து விடுங்கள். From your husband or wife or even children. உங்களுடைய மனைவி அல்லது பிள்ளைகளிடத்திலும் கூட நீங்கள் மன்னிப்பு கேட்க வேண்டி இருக்கலாம். That way you can finish with the past once for all. இப்படி நீங்கள் ஒரேடியாக கடந்த காலத்தை நீங்கள் முடித்துவிட முடியும். If you owe any money to anybody, you say, Lord, please help me to pay it off as soon as possible. யாரிடத்திலாவது நீங்கள் பணம் செலுத்த வேண்டியிருந்தால் அது எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரமாய் நீங்கள் அந்த பணத்தை திருப்பி செலுத்தி விடுங்கள், கடனை கட்டி விடுங்கள். And any anxiety or worry that you're carrying over from the back, put it in the Lord's mind and put it in the Lord's hands today. ஆகவே கடந்த காலத்திலே இருந்து நீங்கள் இந்த ஆண்டிலும் எடுத்து வரக்கூடியதான கவலைகள், பதட்டங்கள் எது இருந்தாலும் அதை இந்த நேரத்திலே தேவனுடைய கரங்களிலே வைத்து விடுங்கள். Then we can look to the future. அப்பொழுது நாம் எதிர்காலத்தை நோக்கி பார்க்க முடியும். And we can expect God to do great things for us. தேவன் நமக்கென்று பெரிய காரியங்களை செய்ய நாம் எதிர்பார்க்க முடியும். So remember this verse. இந்த வசனத்தை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். One thing I do. ஒன்று செய்கிறேன். Forgetting all that lies behind. பின்னானவைகளை எல்லாம் மறந்து I press to the future. நான் முன்னானவைகளை நாடி போகிறேன். But it's not only our past failures that we must forget. நாம் மறக்கக்கூடியது கடந்த கால வீழ்ச்சிகள் மட்டுமல்ல, கடந்த ஆண்டின் வீழ்ச்சிகள் மட்டுமல்ல, also our successes, so that we don't become proud of what we have accomplished. நாம் சாதித்த காரியங்களை குறித்து பெருமையடையாதபடிக்கு நம்முடைய வெற்றிகளையும் மறந்துவிட வேண்டியதா இருக்கிறது. So we must put all that behind us. ஆகவே இவைகள் எல்லாவற்றையும் நாம் பின்னாக போட்டுவிட வேண்டும். Our failure and our success. நம்முடைய வீழ்ச்சிகளும் நம்முடைய வெற்றிகளும். And say, Lord, forgive us where we have become proud of anything we have accomplished. ஆண்டவரே, நாங்கள் சாதித்த காரியங்களை குறித்து நாங்கள் பெருமைப்பட்டிருந்தால் ஆண்டவரே எங்களை தயவாய் மன்னியும். And help us to humble ourselves as we begin this new year. இந்த புது ஆண்டை நாங்கள் ஆரம்பிக்கும் பொழுது கர்த்தாவே நாங்கள் தாழ்மையாய் ஆரம்பிக்க எங்களுக்கு உதவி செய்யும். And determine that throughout this year you will grow in humility. நீங்கள் தாழ்மையிலே வளருவேன் என்று ஒரு தீர்மானம் பூண்டு கொள்ளுங்கள், உறுதி பூண்டு கொள்ளுங்கள். Most important. மிகவும் முக்கியமானது. Okay, what I want to share with you now for the new year is from Isaiah chapter 6. இந்த புது ஆண்டிலே உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ளக்கூடிய வார்த்தை ஏசாயா 6ஆம் அதிகாரம். And here the Holy Spirit teaches us that we should look in 3 directions in the new year. இந்த புது ஆண்டிலே நாம் 3 திசைகளை நோக்கி நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. First of all, it says in verse 1. முதலாவது 1ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். Isaiah 6:1, in the year that King Uzziah died, I saw the Lord sitting on a throne, lofty, exalted, the train of his robe filling the temple. உசியா ராஜா மரணமடைந்த வருஷத்திலே ஆண்டவர் உயரமும் உன்னதமான சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்க கண்டேன். That is the first thing we need to see. இதைத்தான் நாம் முதலாவது பார்க்க வேண்டியிருக்கிறது. The first direction we must look is up throughout this year. இந்த ஆண்டு முழுவதுமாய் நாம் பார்க்க வேண்டிய முதல் திசை மேல் நோக்கி பார்க்க வேண்டும். The Lord sitting on the throne. தேவன் சிங்காசனத்திலே வீற்றிருக்கிறார்.
we are told to run the race looking unto Jesus, who is seated at the right hand of the Father. பிதாவின் வலது பார்சலை விட்டிருக்கக்கூடிய இயேசுவை நோக்கி நாம் ஓட்டத்தை பொறுமையோடு ஓடக்கடுவோம் என்று பார்க்கிறோம். You must determine that every day of this year you're going to look up and see Jesus there at the right hand having all authority. இந்த வருடத்திலே ஒவ்வொரு நாளிலேயும் சகல அதிகாரமும் பொருந்திய இயேசுவை நோக்கி நான் பார்ப்பேன் என்று தீர்மானித்துக் கொள்ளுங்கள். You begin every day of this year like that. இந்த ஆண்டின் ஒவ்வொரு நாளையும் அப்படியே நீங்கள் ஆரம்பிக்க வேண்டும். As you get up in the bed, from bed, படுக்கையிலிருந்து எழுந்திருக்கும் பொழுது, even before you get out of your bed, படுக்கையிலிருந்து எழுந்திருக்கும் முன்பாகவே, this is what I do every day. இதைத்தான் நான் ஒவ்வொரு நாளும் செய்கிறேன். Before I get out of bed, படுக்கை விட்டு எழுந்திருக்கும் முன்பதாகவே spend some time looking up and seeing the Lord on the throne. சிங்காசனம் விட்டிருக்கக்கூடிய ஆண்டவரை நான் பார்த்து நான் ஆரம்பிக்கிறேன். Keep your eyes closed a little while before getting out of bed and see the Lord on his throne. படுக்கை விட்டு எழுந்திருக்கும் முன்பதாக கொஞ்ச நேரம் கண்களை மூடிக்கொண்டு சிங்காசனத்தை விட்டிருக்கக்கூடிய ஆண்டவரை மேல் நோக்கி பாருங்கள். Make that a habit. At least spend 2 or 3 minutes or 5 minutes like that. நீங்கள் இதை ஒரு பழக்கமா ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். 2, 3 அல்லது 5 நிமிடம் கூட அப்படி நீங்கள் செலவு செய்யுங்கள். Don't rush out of bed to do so many things. பல காரியங்களை செய்வதற்காக படுக்கையிலிருந்து அவசர அவசரமாக எழுந்திருத்து போக வேண்டாம். Few minutes. Say, Lord, I want to see you on the throne as I begin this day. ஆண்டவரே, இந்த நாளை ஆரம்பிக்கும் பொழுது ஒரு சில நிமிடங்கள் கர்த்தாவே சிங்காசனத்தில் நீ வீற்றிருக்கிறதை நான் பார்க்க வேண்டும் ஆண்டவரே. Because I have to race to run and there may be so many obstacles in the race today. ஆண்டவரே, இன்றைக்கு நான் ஓட வேண்டிய ஒரு ஓட்டம் உண்டு. அந்த ஓட்டத்திலே பலவிதமான தடைகள் வருகிறது. And the Bible says I have to run the race looking unto Jesus, who is at the right hand of the Father. பிதாவின் வலது பார்சலில் இருக்கக்கூடிய இயேசுவை நோக்கி நம்முடைய ஓட்டத்தை பொறுமையோடு ஓடக்கடுவோம் என்று வேதம் சொல்கிறது. So I want to run the race like that. ஆகவே நான் இப்படி இந்த ஓட்டத்தை ஓட விரும்புகிறேன். Help me to see you clearly. ஆண்டவரே, உம்மை தெளிவாய் பார்க்க உதவி செய்யும். To see you as one who's loved me intensely to give your life for me. ஆண்டவரே, எனக்காக ஆழமாய் அன்பு கூர்ந்து உம்முடைய ஜீவனையை நீர் கொடுத்தீர் ஆண்டவரே. அதை பார்க்க உதவி செய்யும். You said greater love nobody has more than giving one's life for one's friends. ஒரு சிநேகிதனுக்காக தன் ஜீவனை கொடுக்கக்கூடிய சிநேகத்திலும் அன்பை காட்டிலும் பெரிய அன்பு இல்லை. And I also want to see you as one who's ruling the universe. You said all authority in heaven and earth is given to you. வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே ஆண்டவரே, நீர் சகல பிரபஞ்சத்தையும் ஆளுகிறார் என்பதை பார்க்க உதவி செய்யும். That is the first look we must have. இப்படிப்பட்ட ஒரு பார்வை நமக்கு இருக்க வேண்டும். Seeing Jesus having all authority in heaven and earth. வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் இயேசுக்கு இருக்கிறது என்பதை நாம் பார்க்க வேண்டும். Authority over people. ஜனங்கள் மீது அதிகாரம். Authority over Satan. பிசாசின் மீது அதிகாரம். Let me show you a wonderful verse in Daniel that describes this perfectly. இதை பூரணமாய் விளக்கக்கூடிய தானியேலிலிருந்து ஒரு வசனத்தை உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். There was a big king, worldwide king called Nebuchadnezzar in those days. அந்த நாட்டிலே உலகம் முழுவதும் பிரசித்தி பெற்றதான ஒரு ராஜா இருந்தார். அவர் பேர் நேபுகாத்நேச்சார். He was a very proud man. அவர் ஒரு பெரிய பெருமையுள்ள ஒரு மனிதர். And he one day was looking at the big palace he had created. அவர் உண்டாக்கின பெரிய சிங்காசனத்தை அவர் பார்த்தார். அரண்மனையை பார்த்தார். Daniel chapter 4 verse 28 to 30. தானியேல் 4ஆம் அதிகாரம் 28 லிருந்து 30 வசனங்கள் வரை. And while he was congratulating himself for this wonderful palace that he had built, அவர் கட்டின அந்த அரண்மனையை பார்த்து தன்னையே மெச்சிக்கொண்டார். In Daniel 4:30, தானியேல் 4:30, he said, "Isn't this Babylon the Great, and I have built this royal residence by my power for my glory." இது என் வல்லமையின் பராக்கிரமத்தினால் என் மகிமை பிரதாபத்துக்கென்று ராஜ்யத்துக்கு அரண்மனையாக நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா? Immediately God punished him. உடனடியாக தேவன் அவரை தண்டித்தார். And he became like a madman. அவன் ஒரு பைத்தியக்காரனை போல மாறினான். And he started eating grass like the animals. அவன் மிருகங்களைப் போல புல்லை தின்ன ஆரம்பித்தான். Verse 32, for 7 periods of time, maybe 7 years, he became like an animal. ஒரு 7 ஆண்டுகள் என்று பார்க்கிறோம். And then he humbled himself. அதற்கு பிறகு அவன் தன்னை தாழ்த்தினான். And God restored him
to his throne. மீண்டுமாய் அவனை சிங்காசனத்துக்கு ஆண்டவர் உயர்த்தினார். And then he said something which we must all remember. பிறகு அவர் ஒன்றை சொன்னார், அதை நாம் எல்லாரும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். It is the most complete statement about the power of God found anywhere in the Bible. வேதத்தில் எங்கேயும் காணப்படக்கூடாத அளவுக்கு தேவனுடைய முழு வல்லமை, அதிகாரத்தை, மாட்சியை விளக்கக்கூடிய ஒரு வாசனம். I have never found a more powerful statement of God's almighty power anywhere other than here in verse 35. சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய சர்வ வல்லமையை அதிகமாய் இதை காட்டிலும் விளக்கக்கூடிய ஒரு வசனம் எங்கேயும் இல்லை. தானியேல் 4:35 காட்டிலும். See what it says. என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்று பாருங்கள். All the inhabitants of the earth are counted as nothing, zero before him. பூமியின் குடிகள் எல்லாம் ஒன்றுமில்லை என்று எண்ணப்படுகிறார்கள். All the people you are afraid of. எல்லா ஜனங்களும் அவரை பார்த்து பயப்படுகிறார்கள். All the people you are afraid of. நீங்கள் பயப்படக்கூடிய ஜனங்கள் எல்லாரும் அவர் ஆளுகை செய்கிறார். They are zero in God's eyes. தேவனுடைய கண்களில் அவர்கள் எல்லாரும் பூஜ்யமா இருக்கிறார்கள். You don't have to be afraid of anybody. யாரை குறித்தும் பயப்பட தேவையில்லை. See, many of us may have difficult neighbors or enemies or difficult bosses. நம்மளே அநேகருக்கு கஷ்டமான மேலதிகாரிகள் இருக்கலாம், கடினமான மக்கள் இருக்கலாம். God says here, Nebuchadnezzar says they are all zero before God. தேவன் முன்பாக அவர்கள் எல்லாரும் பூஜ்யம் என்று எண்ணப்படுகிறார்கள். And next he says God does exactly what he wants in heaven. அவர் தமக்கு சித்தப்படியே எல்லாவற்றையும் செய்கிறார் என்று வாசிக்கிறோம். In heaven and among all the people on the earth. வானத்திலேயும் பூமியின் குடிகளையும் அப்படி நடத்துகிறார். God's will, he can do anything he wants anywhere in this universe. இந்த அண்ட சராசரத்திலே அவர் எது வேண்டுமானாலும் அவர் செய்ய முடியும். And no one can stop his hand or say to him, what are you doing? நீர் என்ன செய்கிறீர் என்று யாரும் அவருடைய கரத்தை தடுத்து நிறுத்த முடியாது. He's got all authority over Satan. சாத்தான் மீது சகல அதிகாரம் வைத்திருக்கிறார். So that is the first direction in which we must look. இதுதான் நீங்கள் பார்க்க வேண்டிய முதல் திசை. Up. See the Lord on the throne. சிங்காசனத்திலே இருக்கக்கூடிய ஆண்டவரை மேலே நோக்கி பார்ப்பது. Never forget that. ஒரு காலம் அதை மறக்க வேண்டாம். Turn back to Isaiah 6. மீண்டுமா ஏசாயா 6 அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். When he looked up, he saw angels going around the throne of God. அவர் மேலே பார்த்த பொழுது தேவனுடைய சிங்காசனத்தை சுற்றி வந்த தூதர்களை பார்க்கிறார். Isaiah 6 verse 2. ஏசாயா 6:2. All the seraphs or angels had 6 wings. அந்த சேராபின் என்று சொல்லக்கூடிய எல்லா தூதர்களுக்கும் 6 சட்டைகள் இருந்தது. And it says here with 4 of them they covered their face and feet, and with 2 he flew. 4 சட்டைகளை கொண்டு தங்களுடைய முகத்தையும் தங்களுடைய கால்களையும் மூடிக்கொண்டு 2 சட்டைகளை வைத்து பறந்து கொண்டார்கள். We don't understand how holy God is. தேவன் எவ்வளவு பரிசுத்தமுள்ளவர் என்பதை நாம் விளங்கிக் கொள்ளவில்லை. These angels have never sinned in their whole life. இந்த தூதர்கள் தங்களுடைய முழு வாழ்க்கையிலும் பாவமே செய்யாதவர்கள். And even then they cannot look at God. அப்படி இருந்தும் கூட தேவனை அவர்கள் நேருக்கு நேர் பார்க்க முடியவில்லை. Is there a problem? அவரால் தேவனை நோக்கி பார்க்க முடியவில்லை. Even the angels, the holy angels, cannot look at the face of God. பரிசுத்த தூதர்கள் கூட தேவனுடைய முகத்தை ஏறெடுத்து பார்க்க முடியவில்லை. That is how holy God is. அவ்வளவு பரிசுத்தமான தேவன் அவர். And that is another thing we must realize when we look up. ஆகவே மேலே நாம் நோக்கி பார்க்கும்போது நாம் உணரக்கூடிய இன்னொரு காரியம் இதுதான். That we are looking to a God who is so holy that even angels cannot look at his face. பரிசுத்தமான தூதர்கள் கூட அவருடைய முகத்தை பார்க்க கூடாத அளவுக்கு தேவன் அவ்வளவு பரிசுத்தமானவர். So many people talk about God as if he's an old friend of theirs. அநேக மக்கள் ஏதோ தேவன் தங்களுடைய பழைய காலத்து நண்பரை போல அவர் பேசுகிறார்கள். We must respect him நாம் as அவரை holy. நாம் அவரை பரிசுத்தர் என்று சொல்லி நாம் மதிக்க வேண்டும்.
You know, they covered their body with 4 wings, showing that they were worshiping. அவர்கள் தங்களுடைய 4 சட்டைகளினாலே தங்களுடைய சரீரத்தை மூடுவதனாலே அவர்கள் தேவனை ஆராதிக்கிறோம் என்பதை சொல்லுகிறார்கள். The 2 wings they fly, showing their ministry or service. அந்த 2 ரெக்கைகளினால் சட்டைகளினாலே அவர்கள் பறப்பது அவர்கள் செய்யக்கூடிய ஊழியத்திற்கு ஒப்பாய் இருக்கிறது. தேவனை சேவை செய்கிறார்கள். 4 wings to worship God, 2 wings to serve God. தேவனை ஆராதிப்பதற்கு 4 சட்டைகள், தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு 2 சட்டைகள். Teaching us that we must worship God much more than we serve him. நாம் அவருக்கு ஊழியம் செய்வதை காட்டிலும் அதிகமாக அவரை ஆராதிக்க வேண்டும் என்பதை நமக்கு இது போதிக்கிறது. For many people, serving God is the main thing. அநேக மக்களுக்கு தேவனுக்கு ஊழியம் செய்வதுதான் பிரதான காரியமாக இருக்கிறது. But these angels are not always flying, doing things for God. ஆனால் இந்த தூதர்கள் எப்பொழுதுமே தேவனுக்கு என்ற காரியங்களை செய்வதற்கு பறந்து கொண்டே இருப்பதில்லை. No, with 4 wings they cover themselves and worship God. 4 சட்டைகளினாலே தங்களை மூடி அவர்கள் தேவனை ஆராதிக்கிறார்கள். So when we look up, that's another thing. We must learn to become worshippers in this new year. ஆகவே நாம் மேலே நோக்கி பார்க்கும் பொழுது நாம் உணரக்கூடிய இன்னொரு காரியம் என்னவென்றால் இந்த புத்தாண்டிலே நாம் ஆராதிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். We must learn to see more of God's holiness this year than we have ever seen in our life. நம்முடைய வாழ்க்கையில இதுவரை கண்டதை காட்டிலும் இந்த ஆண்டிலே தேவனுடைய அதிகமான பரிசுத்தத்தை நாம் காண வேண்டும். Don't think service is the main thing. ஊழியம் தான் பிரதான காரியம் என்று எண்ண வேண்டாம். I try to do a lot of service for God, but I am first of all a worshipper. நான் தேவனுக்கு அநேக ஊழியங்களை செய்ய நான் எத்தனப்படுகிறேன். ஆனால் முதலாவதாக பிரதானமாக நான் தேவனை ஆராதிக்கிறவன். I told the Lord once, நான் ஒருமுறை ஆண்டவரை பார்த்து சொன்னேன், Lord, if my tongue is paralyzed, என்னுடைய நாவு வாதம் வந்து விட்டது என்றால், my body is paralyzed, I am in bed, என்னுடைய சரீரமும் வாதை வந்து நான் படுக்கையில் இருக்கிறேன், and I cannot preach anymore, இனிமேலும் நான் பிரசங்கிக்க முடியாது, I will still be a worshipper all my life. ஆனாலும் என் வாழ்நாள் முழுவதுமாக நான் உம்மை ஆராதிக்கிறவனாய் இருக்க போகிறேன். To me the important thing is not preaching, என்னை பொறுத்தவரை பிரதானமான காரியம் பிரசங்கம் அல்ல. not going here and there or preaching to the churches. இங்கேயும் அங்கேயுமாய் பிரயாணம் பண்ணி சபைகளுக்கு பிரசங்கிப்பது என்னுடைய பிரதான காரியம் அல்ல. Though I am glad to do that till the end of my life, என்னுடைய வாழ்க்கையின் முடிவு வரை அதை செய்வதில் எனக்கு சந்தோஷம்தான். I am not primarily a preacher, I am a worshipper. நான் பிரதானமாக பிரசங்கி இல்ல, நான் ஆராதிக்கிறவன். With 4 wings I worship God, 2 wings I serve God. 4 சட்டைகளினாலே தேவனை ஆராதிக்கிறேன், 2 சட்டைகளினாலே நான் ஊழியம் செய்கிறேன். And then my service will be more effective. I know that. எனக்கு அது தெரியும். அப்படி நான் இருப்பேன் என்று சொன்னால் என்னுடைய ஊழியமானது மிகவும் திறனுள்ளதா இருக்கும், பயனுள்ளதா இருக்கும். If you spend more time with God than with people, your service will be more effective. நீங்கள் ஜனங்களோடு செலவு செய்கிற நேரத்தை காட்டிலும் தேவனோடு செலவு செய்கிற நேரம் அதிகமாக இருந்தால் உங்களுடைய ஊழியமானது திறமை உள்ளதா இருக்கும். I'm not talking about being on your knees. எப்பொழுதுமே முழங்காலில் நிற்க வேண்டும் என்பதை நான் சொல்லவில்லை. We must live in God's presence throughout the day, even when you're working in the office or factory or anywhere. நீங்கள் அலுவலகத்திலே தொழிற்சாலையிலே வேலை செய்து கொண்டிருந்தாலும் நாள் முழுவதுமாய் தேவனுடைய பிரசன்னத்திலே வாழ்கிறவர்களா இருக்க வேண்டும். Always I'm being a worshipper. எப்பொழுதுமே தேவனை ஆராதிக்கிறவாகவே இருக்க வேண்டும். Many of you feel, oh, I don't have a gift of preaching. நீங்கள் அநேகரோ எனக்கு பிரசங்கிக்கக்கூடிய வரம் இல்லை என்று உணர்கிறீர்கள். No, don't worry. Be a worshipper. கவலைப்படாதீர்கள், நீங்கள் ஆராதிக்கிறவராய் இருங்கள். You sisters, you may not preach, but you can be a worshipper. சகோதரிகளே, நீங்கள் ஆராதிக்கிறவர்களாக இருந்துங்கள். உங்களால் பிரசங்கம் பண்ண முடியாது, ஆனால் ஆராதிக்கிறவர்களாக இருங்கள். See here, the angels are more interested in worshiping God than serving him. இங்கே பார்த்தீர்களா, இந்த தூதர்கள் தேவனுக்கு ஊழியம் செய்வதை காட்டிலும் அவருக்கு ஆராதனை செய்வதே அதிக விருப்பமாக இருந்தது. That is the first lesson you must learn for the new year. இந்த புது ஆண்டிலே இதுதான் நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய முதல் பாடம். Look up. மேல் நோக்கி பாருங்கள். And be a worshipper. தேவனை தொழுது கொள்கிறவர்களாய் இருங்கள். And see him as so holy that the angels cannot even look at him. தூதர்களே பார்க்க முடியாத அளவுக்கு அவர் பரிசுத்தமுள்ளவராய் இருக்கிறார் என்பதை நீங்கள் உணருங்கள். And it's very interesting. It says here in verse 1, Isaiah saw this vision in the year that King Uzziah died. இது சுவாரஸ்யமா இருக்கிறது. உசியா ராஜா மரணமடைந்த வருஷத்திலே ஏசாயா இந்த தரிசனத்தை பார்க்கிறார். Let me tell you something about King Uzziah from 2 Chronicles in chapter 26. 2 நாளாகமம் 26ஆம் அதிகாரத்திலிருந்து உசியா ராஜாவை குறித்து ஒரு சில காரியங்களை சொல்ல விரும்புகிறேன். Uzziah was one of the good kings of Judah. யூதாவிலே இருந்த நல்ல ராஜாக்களில் ஒருவர் தான் உசியா. 2 Chronicles 26 verse 1.
2 நாளாகமம் 26:1. He was 16 years old when he became king. அவன் ராஜாவான பொழுது அவனுக்கு 16 வயது. And verse 3, it says he reigned for 52 years. 3ஆம் வசனத்தில் 52 வருஷம் அவர் எருசலேமில் அரசாண்டார் என்று வாசிக்கிறோம். And it says in verse 4, he did what was right in the sight of the Lord. அவன் செம்மையானவளை கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானவளை செய்தான் என்று 4ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். And he continued, verse 5, to seek God in the days of Zechariah, who had understanding of the visions of God. தேவனுடைய தரிசனங்களை குறித்து விளக்கமுள்ளதான சகரியா வாழ்ந்த காலத்தில் அவர் வாழ்ந்தார். And Uzziah the king, verse 5, sought the Lord and God prospered him. 5ஆம் வசனத்திலே கர்த்தரை தேடின நாட்களிலே தேவன் அவன் காரியங்களை வாய்க்கச் செய்தார். And verse 6, he defeated the enemies of Israel. இஸ்ரவேலுடைய சத்துருக்களை அவன் தோற்கடித்தான். You read in verse 7, God helped him against all the enemies. எல்லா சத்துருக்களுக்கும் விரோதமாக தேவன் அவனுக்கு துணை நின்றார் என்று 7ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். And those enemies, verse 8, came and paid tribute to him. அந்த சத்துருக்கள் எல்லாம் வந்து அவனுக்கு கப்பம் கட்டினார்கள், காணிக்கைகளை கொடுத்தார்கள். And he made a good army to keep Israel free from its enemies. தன்னுடைய சத்துருக்களிலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை பாதுகாக்கும்படியாக அவர் சேனைகளை வைத்திருந்தார். And there's a big list of all that he prepared for war up to verse 15. 15ஆம் வசனம் வரை யுத்தத்துக்காக அவர் ஆயத்தம் ஆயத்தங்கள் எல்லாம் குறித்து வாசிக்கிறோம். And I think that went on for 30-40 years. இப்படி 30-40 ஆண்டுகளாக நடந்து கொண்டிருந்தது. And he became a very famous king. மிகவும் பிரபலமான ஒரு ராஜாவாக மாறினார். And then something very sad happened. பிறகு ஒரு துக்கமான சம்பவம் நிகழ்ந்தது. It says in verse 16, when he became strong, he became 16ஆம் வசனத்திலே பாருங்கள், அவன் பலப்பட்ட போது he became proud. அவன் மேட்டிமையானவனாய் மாறினான். This has happened to so many believers. இது अनेक விசுவாசிகளுக்கு சம்பவித்திருக்கிறது. They start out as ordinary weak believers. அவர்கள் சாதாரண பலவீனமான விசுவாசிகளாக தங்களை ஆரம்பிக்கிறார்கள். They come to the church and they sit in the back seat. They say, I'm a nobody. I'm happy to come to this church. அவர்கள் சபைக்கு வருகிறார்கள், நான் ஒரு பொருட்டல்ல என்று சொல்கிறார்கள். பின்னால் இருக்கலே அமர்ந்து கொள்வதற்கு அவர்களுக்கு கஷ்டமே இல்லை. But as God blesses them and blesses them and blesses them, they become proud. ஆனால் தேவன் அவர்களை ஆசீர்வதிக்க அவர்கள் பெருமையுள்ளவர்களாய் மாறுகிறார்கள். And then they drift away from God. அதற்கு பிறகு அவர்கள் தேவனை விட்டு வழி விலகி செல்கிறார்கள். I have seen that happen to CFC elders. CFC மூப்பருடைய வாழ்க்கையில இது நடக்கிறதை நான் பார்த்திருக்கிறேன். Not very many. அநேகர் இல்லை. But a few CFC elders I've seen in the last few years. கடந்த சில ஆண்டுகளிலே ஒரு சில மூப்பர்களை அப்படி நான் பார்த்திருக்கிறேன். Who started out well. அவர் நல்ல விதத்திலே தான் வாழ்க்கை ஆரம்பித்தார்கள். Very simple, ordinary, humble brothers. மிகவும் எளிய சாதாரண தாழ்மையுள்ள சகோதரர்களை ஆரம்பித்தார்கள். They came to CFC and they got a ministry. அவர் CFCக்கு வந்தார்கள், அவருக்கு ஒரு ஊழியம் கிடைத்தது. And gradually they became proud. கொஞ்சம் கொஞ்சமாக அவர்கள் பெருமையடைய ஆரம்பித்தார்கள், மேட்டிமையானார்கள். Because God was using them. தேவன் அவர்களை பயன்படுத்துகிறபடினாலே. And as they became proud, the Bible says God opposes the proud, he pushed them down. அவர்கள் பெருமையடையும் பொழுது வேதம் சொல்லுகிறது போல பெருமையுள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்திருக்கிறார், ஆகவே தேவன் அவர்களை தள்ளுகிறார். But they themselves don't realize that God is pushing them down. ஆனால் தேவன் அவர்களை கீழே தள்ளுகிறார் என்பதை அவர்களே உணராமல் இருக்கிறார்கள். It's very sad when a person has lost the anointing of God, lost the grace of God, but he doesn't even know it. ஒரு மனிதர் தேவனுடைய கிருபை இழக்கும் பொழுதும் அபிஷேகத்தை இழக்கும் பொழுதும் அதை குறித்து உணராது இருக்கிறது மிகவும் துக்கமா இருக்கிறது. And you also have seen some people like that. நீங்களும் கூட சில மக்களை அப்படி பார்த்திருப்பீர்கள். Uzziah was like that. உசியா ராஜா அப்படி இருந்தார். What a wonderful king he was for 50 years. 50 ஆண்டுகளாக எவ்வளவு அற்புதமான ஒரு அரசனாக இருந்தார். But because God blessed him and he did not give the glory to God, he thought he himself was a great man. தேவன் அவனை ஆசீர்வதித்தார், அந்த மகிமையை தேவனுக்கு செலுத்தாதபடி தான் ஒரு பெரிய நபர் என்று எண்ணினார். So learn from the failure of King Uzziah. ஆகவே உசியா ராஜாவுடைய வீழ்ச்சியிலிருந்து நாம் பாடங்களை கற்றுக்கொள்வோம். And from the failure of CFC elders whom you have seen, who started well and who have fallen. நல்ல விதத்தை தங்கள் வாழ்க்கையை ஆரம்பித்து இப்பொழுது வீழ்ச்சியடைந்த CFC மூப்பருடைய வாழ்க்கையிலிருந்து நாம் பாடங்களை கற்றுக்கொள்வோம். It says here, when he became proud, he went into the temple, verse 16, and began to burn incense there. அவன் மேட்டிமையாகி தேவனாய கர்த்தருக்கு விரோதமாக மீறுதல் செய்து தூபபீடத்தின் மேல் தூபம் காட்ட கர்த்தருடைய ஆலயத்துக்குள் பிரவேசித்தான்.
You say, what is wrong in that? இதுல என்ன தவறு என்று கேட்கலாம். There was a law in Israel, in Judah, that a king must never be a priest. ஒரு ராஜா ஒரு காலம் ஆசாரியனா இருக்கக்கூடாது என்ற ஒரு பிரமாணம் இஸ்ரவேலுக்கும் யூதருக்கும் இருந்தது. And a priest must never be a king. அதே சமயத்துல ஒரு ஆசாரியன் ஒரு ராஜாவாக இருக்கக்கூடாது. These are two different ministries in Israel and Judah. இஸ்ரவேலிலும் யூதாவிலேயும் இந்த இரண்டு வித்தியாசமான ஊழியங்களா இருந்தது. Because the first person who was to be a king and a priest would be Jesus Christ. ஏனென்றால் ஆசாரியனும் ராஜாவுமா இருக்கக்கூடிய முதல் நபர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டுமே. He is a king and a priest according to the order of Melchizedek. மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி அவரே நமக்கு ஆசாரியராயும் ராஜாவுமா இருக்கிறார். And he has made you and me also priests, junior priests and kings. உங்களையும் என்னையும் இளம் ராஜாக்களாகவும் ஆசாரியர்களாகவும் மாற்றி இருக்கிறார். You have heard of some foolish preachers boasting that they are priests according to the order of Melchizedek. சில பிரசங்கியார்கள் நாங்கள் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி ஆசாரியர்களா இருக்கிறோம் என்று மேன்மை பாராட்டுகிறதை கேட்டிருக்கிறீர்களா? That is not only every believer is a priest according to the order of Melchizedek. அது அவர் மட்டுமல்ல, ஒவ்வொரு விசுவாசியும் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி வந்து ஆசாரியர்களா இருக்கிறோம். But in the Old Testament, if you were a king, you could not be a priest. ஆனால் பழைய ஏற்பாட்டு காலத்தில் நீங்கள் ராஜாவா இருந்தால் ஒரு ஆசாரியனா இருக்க முடியாது. But he thought, God has blessed me so much, I can do this also. ஆனால் தேவன் இந்த அளவா என்னை ஆசீர்வதித்து இருக்கிறபடினாலே நான் இதையும் செய்துவிட முடியும் என்று அவர் எண்ணினார். He did not submit to God's authority. தேவனுடைய ஆளுகைக்கு அவர் தன்னை கீழ்ப்படுத்தவில்லை. And when the priests saw him going to do the ministry of the priest, ஆசாரியனுடைய ஊழியத்தை அவர் உள்ளே பிரவேசித்து செய்கிற இந்த ஆசாரியர்கள் பார்த்த பொழுது they ran into the temple, and it says in verse 18, they opposed him. அங்கே அவர்கள் ஆலயத்துக்குள்ளாய் பிரவேசித்து இது உங்களுக்கு மீறுதல் செய்தீர் என்று சொல்லி அவரை தடுத்து நிறுத்தினார்கள். They said, you may be a king, but in the temple we have authority as priests. நீ ராஜாவா இருக்கலாம், ஆனால் தேவாலயத்திலே ஆசாரியர்கள் எங்களுக்கு தான் அதிகாரம் என்று சொன்னார்கள். And we tell you in the name of the Lord, get out of here, you can't do this. தேவனுடைய நாமத்தினாலே சொல்லுகிறேன், இந்த இடத்தை விட்டு புறப்பட்டு போ, வெளியே போய்விடு என்று சொல்கிறார்கள். இதை செய்யக்கூடாது என்று சொல்கிறார்கள். He was so proud he would not submit to any authority. எந்த ஆளுகைக்கும் அதிகாரத்துக்கும் கீழ்ப்படிய கூடாத அளவுக்கு மேட்டிமையா இருந்தார். And this is what happens to some elders also. When they become proud, they will not submit to anybody's authority. இதே போலதான் சில மூப்பர்களும் மேட்டிமையாகும் பொழுது யாருடைய அதிகாரத்துக்கும் அவர்கள் கீழ்ப்படிவதில்லை. And then he opposed the priests, and the priests opposed him. அங்கே அந்த ஆசாரியர்கள் அவரை எதிர்த்தார்கள், இவர் அந்த ஆசாரியரை எதிர்த்தார். And he became angry. அவன் கோபமடைந்தான். But it says in verse 19, all of a sudden leprosy came upon his forehead. அவனுடைய நெற்றியிலே திடீரென குஷ்டம் தோன்றியது என்று 19ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். And as soon as he saw he had become a leper, அவன் குஷ்டரோகியாய் மாறினான் என்பதை கண்டவுடனே verse 20, he ran out of the temple because the Lord had smitten him. அவன் தேவாலயத்தை விட்டு வெளியே போக தீவிரப்பட்டான் என்றால் கர்த்தர் அவனை அடித்தார். See how quickly God judged this man for being proud and not submitting to authority. பெருமை அடைந்து யாருடைய அதிகாரத்துக்கும் கீழ்ப்படியாமல் இருந்தபடினாலே தேவன் எவ்வளவாய் அவனை தண்டித்தார் என்று பாருங்கள். He thought that because I am a king, I can do everything else. நான் ராஜாவா இருக்கிறபடினாலே எல்லாவற்றையும் நான் செய்ய முடியும் என்று எண்ணினான். And it says in verse 21, he was a leper until the day of his death. 21ஆம் வசனத்திலே பார்க்கிறோம், தன் மரண நாள் மட்டும் குஷ்டரோகியா இருந்தான். That is a warning to us how you can start out very well, and if you don't humble yourself, you can destroy yourself. நல்ல விதத்திலே வாழ்க்கை ஆரம்பிக்கலாம், உங்களை தாழ்த்தவில்லை என்று சொன்னால் உங்களை நீங்களே அழித்துக் கொள்வீர்கள் என்று சொல்லி ஒரு பெரிய எச்சரிப்பு நமக்கு இதிலே காணப்படுகிறது. After 52 years of a wonderful ministry, 52 ஆண்டுகள் அற்புதமான ஒரு ஊழியத்தை செய்த பிறகு he became a leper and died as a leper. அவன் குஷ்டரோகியாய் மாறினான், ஒரு குஷ்டரோகியாகவே மரித்தான். And Isaiah 6, you read. ஏசாயா 6ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம். Isaiah saw all this. ஏசாயா இவைகளெல்லாம் பார்த்தார். And in the year, Isaiah 6 verse 1, when King Uzziah died, 1ஆம் வசனத்திலே வாசிக்கிறது போல ஏசாயா 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், உசியா ராஜா மரணமடைந்த வருஷத்திலே Isaiah began to think what a wonderful king this man was. ஏசாயா எப்படி எண்ணிருப்பார், எவ்வளவு அற்புதமான ஒரு ராஜாவாக இருந்தார். And he must have been very discouraged because he must have been very close to the king. ஏசாயா அந்த ராஜாவுக்கு நெருக்கமாய் இருந்திருப்பார். இந்த சம்பவம் நடந்தபடினாலே அவர் அதிரியப்பட்டு போயிருப்பார், கலக்கமடைந்திருப்பார்.
we have to learn a lesson from the failures of other leaders. மற்ற தலைவர்களுடைய வீழ்ச்சியிலிருந்து நாம் பாடங்களை கற்றுக்கொள்ள வேண்டியவர்களாய் இருக்கிறோம். Otherwise, we'll make the same mistake ourselves. இல்லாவிட்டால் நாமும் அதே தவறுகளை நாம் செய்து விட முடியும். So Isaiah humbled himself before God. ஆகவே தேவனுக்கு முன்பாக ஏசாயா தம்மை தாழ்த்தினார். The Lord gave him a vision of him sitting on the throne. தாம் சிங்காசனத்திலே வீற்றிருக்கக்கூடிய தரிசனத்தை ஏசாயாவுக்கு தேவன் கொடுத்தார். All the angels saying, verse 3, holy, holy, holy is the Lord of hosts. மூன்றாம் வசனத்திலே தூதர்கள் எல்லாரும் கர்த்தர் பரிசுத்தர் 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 சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் என்று சொல்கிறார்கள். So Uzziah's judgment was an indication of the holiness of God. ஆகவே உசியா ராஜாவுக்கு வந்த நியாய தீர்ப்பு தேவனுடைய பரிசுத்தத்தின் ஒரு அறிகுறியா இருக்கிறது. And God showed Isaiah his holiness there. தேவன் ஏசாயாவுக்கு தம்முடைய பரிசுத்தத்தை இங்கே காண்பித்தார். Whenever we see the holiness of God, எப்பொழுதெல்லாம் நாம் தேவனுடைய பரிசுத்தத்தை காண்கிறோமோ, next thing that happens is we get immediately convicted of our own sin. அடுத்த காரியம் நாம் என்ன பார்க்கிறோம் என்று சொன்னால் உடனடியாக நம்முடைய பாவத்தை குறித்து நாம் உணர்த்தப்படுகிறோம். And that's what happened to Isaiah. இதுதான் ஏசாயாவுக்கு நடந்தது. So if he first looked up, முதலாவது அவர் மேலே நோக்கி பார்த்தார். and here's the second look. இங்கே இரண்டாவது ஒரு பார்வையை பார்க்கிறோம். He looked inside. அவர் உள்ளே So, பார்த்தார். and எதற்காக? he said in verse 5, woe is me, for I am ruined because I am a man of unclean lips. நான் அசுத்த உதடுள்ளவன், ஐயோ அதமானேன் என்று சொல்கிறார். Now Isaiah was a prophet, ஏசாயா ஒரு தீர்க்கதரிசியா இருந்தார். and as a prophet he had proclaimed judgment on other people, தீர்க்கதரிசியா இருக்கக்கூடிய அவர் மற்றவர்களுக்கு நியாய தீர்ப்பை அறிவித்தார். and he has to do that. அவர் அதை செய்திருக்கிறார். That is the ministry of a prophet. அதுதான் தீர்க்கதரிசனுடைய ஊழியம். See Isaiah 5 verse 8. ஏசாயா 5:8. He looked at certain people who were sinning and said, woe unto those who add house to house and join field to field. வீட்டோட வீட்டை சேர்த்து வயலோட வயலை கூட்டுகிறவர்களுக்கு ஐயோ என்று சொல்கிறார். And then he says further in verse 11, Isaiah 5:11, woe to those who rise early in the morning to get drunk. சாராயத்தினாடி அதிகாலமே எழுந்து மதுபானம் குடிக்கிறவர்களுக்கு ஐயோ என்று சொல்கிறார். 11ஆம் வசனம். And then again in verse 18, woe to those who drag sin with the cords of telling lies. 18ஆம் வசனத்திலே மாயின் கயிறுகளால் அக்கிரமத்தையும் வண்டில் வடங்களால் பாவத்தையும் இழுத்துக் கொண்டு வருகிறவர்களுக்கு ஐயோ, பொய் சொல்லுகிறவர்களுக்கு ஐயோ என்று சொல்கிறார். And again he says woe in verse 20 and 21 and 22 to different groups of sinners. 20, 21, 22 வசனங்களிலே வித்தியாசமான பாவம் செய்கிற கூட்ட மக்களுக்கு அவர் நியாய தீர்ப்பை கூறுகிறார். See, woe to this group, woe to this group, woe to this group, and everything he says is right. இந்த கூட்டத்திற்கு ஐயோ, அந்த கூட்டத்திற்கு ஐயோ, அந்த கூட்டத்திற்கு ஐயோ என்று சொல்கிறார். அவர் சொல்லுகிற ஒவ்வொன்றும் சரிதான். But when he sees the Lord, he says in verse 5, woe is me. ஆனால் ஏசாயா 6:5 வசனத்திலே ஆண்டவரை பார்க்கும் பொழுது ஐயோ, தனக்கு ஐயோ என்று சொல்கிறார். Now he's not judging others, he's judging himself. இப்பொழுது மற்றவர்களை நியாயம் தீர்ப்பதில்லை, தன்னைத்தானே நியாயம் தீர்த்துக் கொள்கிறார். See, when you see things wrong in others, it's very easy to say woe unto them. மற்றவர்களுடைய தவறை பார்க்கும் பொழுது அவர்களுக்கு ஐயோ என்று சொல்வது எளிதா இருக்கலாம். But if you really see the Lord, you will say woe is me. ஆனால் உண்மையாலுமே நீங்கள் ஆண்டவரை பார்க்கலாம் இருந்தால் நான் எனக்கு ஐயோ என்று சொல்வீர்கள். If you never say woe is me in your life, it shows that you're not seeing the Lord. எனக்கு ஐயோ என்று நீங்கள் இதுவரை சொல்லவே இல்லை என்று சொன்னால் நீங்கள் தேவனையே பார்த்ததில்லை என்றுதான் அர்த்தம். Every day of this new year, இந்த புது வருஷத்திலே ஒவ்வொரு நாளிலேயும் after looking up, you must look in. மேலே நோக்கி பார்த்த பிறகு உங்கள் உள்ளே பார்க்க வேண்டும். Don't look inside first, you'll get discouraged. முதலாவதாக உள்ளே பார்க்க வேண்டாம், நீங்கள் அதறியப்பட்டு விடுவீர்கள். Because there's so much sin inside all of us, in our நம்ம flesh, எல்லாருக்குள்ளேயும் எவ்வளவோ பாவம் இருக்கிறது in our flesh. நம்முடைய மாம்சத்திலே. But we must look up first and let the Lord show us our sin. முதலாவது நாம் மேல் நோக்கி பார்க்க வேண்டும், தேவன் நம்முடைய பாவத்தை காண்பிக்கட்டும். Lord, you show me what is wrong with me. That is how we must pray. ஆண்டவர் என்னிடத்தில் என்ன தவறு இருக்கிறது என்பதை நீர் எனக்கு காண்பியும் ஆண்டவர் என்றுதான் நாம் ஜெபிக்க வேண்டும். I don't want to look inside and discover things. நாமாக உள்ளே பார்த்து பார்த்து காரியங்களை கண்டுபிடிக்க கூடாது. I want to look up, see the holiness of God, and then say, woe is me. நான் மேலே நோக்கி பார்த்து கர்த்தருடைய பரிசுத்தத்தை பார்த்த பிறகு ஐயோ அதமானேன் என்று சொல்ல வேண்டும். And then you will not be so quick to say to others, woe is so and so and so and so. அப்பொழுது மற்றவர்களை பார்த்து இவர்களுக்கு ஐயோ அவர்களுக்கு ஐயோ என்று சொல்வதிலே நாம் தீவிரம் காட்ட மாட்டோம். So that is a second decision we need to take this year. ஆகவே இந்த வருஷத்திலே நாம் எடுக்க வேண்டிய இரண்டாவது தீர்மானம் இதுதான். Look inside and judge yourself more than you judge other people.
மற்றவர்களை நியாயந்திருப்பதை காட்டிலும் உங்களையே நீங்கள் நோக்கி பார்த்து நீங்கள் உங்களை நியாயந்திருத்துக் கொள்ளுங்கள். Yes, there are so many things wrong in other people that it is right. They are woe unto this group and this group and this group. ஆம், பலரிடத்திலே பல தவறுகள் இருக்கிறது. இந்த குழுக்கு இது ஐயோ, அந்த குழுக்கு ஐயோ என்று சொல்லக்கூடிய காரியங்களும் இருக்கிறது. But first say, woe is me. ஆனால் முதலாவது ஐயோ, எனக்கு ஐயோ என்று சொல்லுங்கள். Judge yourself in the light of God. தேவனுடைய வெளிச்சத்திலே உங்களை நீங்களே நியாயந்திருத்துக் கொள்ளுங்கள். And what Isaiah was particularly convicted about the way he was speaking, he said, I'm a man of unclean lips. குறிப்பிட்ட எந்த விஷயத்தை குறித்து ஏசாயா உணர்த்தப்பட்டார் என்று சொன்னால், நான் அசுத்த உதடுள்ளவன். And that is one of the main areas we must judge ourselves in this new year. இந்த புது வருஷத்திலே நாம் நியாயந்திருக்கக்கூடிய முக்கியமான பகுதி இதுதான். Look inside and see, correct your language. நீங்கள் உங்களை உள்ளே பார்த்து உங்களுடைய பேசக்கூடிய பாஷையை சரிப்படுத்திக் கொள்ளுங்கள். Say, Lord, help me to control my tongue. ஆண்டவரே, என்னுடைய நாவை கட்டுப்படுத்த எனக்கு உதவி செய்யும். See, the Pentecostals say that if you are filled with the Spirit, you will speak in other tongues. பெந்தெகோஸ்தேக்காரர்கள் சொல்வது நீங்கள் அந்நிய பாஷையிலே பேசும்பொழுதுதான் அபிஷேகம் பண்ணப்பட்டீர்கள் என்ற அர்த்தம் என்று சொல்கிறார்கள். No, that is a good gift of God. அது தேவனுடைய நல்ல ஒரு வரம். And but God doesn't give it to everybody. ஆனால் எல்லாருக்கும் தேவன் அதை கொடுப்பதில்லை. 1 Corinthians 12 says God gives some people the gift of tongues. 1 கொரிந்தியர் 12 சிலருக்கு அந்நிய பாஷை வரத்தை கொடுக்கிறார் என்று வேதம் சொல்கிறது. When I was seeking God about 50 years ago for the power of the Holy Spirit, 50 ஆண்டுகள் முன்பதாக பரிசுத்தாவின் வல்லமையை நான் தேடிக்கொண்டிருந்தேன். I was not seeking for speaking in other tongues. அந்நிய பாஷையை பேசுவதற்காக நான் பிரதானமாக தேடவில்லை. I was saying, Lord, control my mother tongue. ஆண்டவரே, என்னுடைய தாய்மொழியை எனக்கு கட்டுப்படுத்த உதவி செய்யும். Help me to overcome my anger. ஆண்டவரே, என்னுடைய கோபத்தை மேற்கொள்ள உதவி செய்யும். That I'll control my tongue in the way I speak to people. ஜனங்களிடத்திலே பேசக்கூடிய விதத்திலே ஆண்டவரே, என்னுடைய நாவை நான் கட்டுப்படுத்தட்டும். Lord, I want to come to a life where I will never speak an angry word with my tongue. ஆண்டவரே, இந்த நாவை வைத்துக் கொண்டு ஒரு காலம் ஒரு கோபத்தோட வார்த்தையை பேசக்கூடாது. To nobody. யாரிடத்திலும் நான் பேசக்கூடாது ஆண்டவரே. Not to my wife. என் மனைவிடத்திலோ, not to a servant in the house. வீட்டில் இருக்கக்கூடிய வேலைக்காரனிடத்திலோ, not to an auto rickshaw driver who is asking for more money. அதிகமாய் பணத்தை கேட்கக்கூடிய ஆட்டோ ரிக்ஷா டிரைவரிடத்திலோ, or a railway porter who asks for more money. அதிக பணம் வேண்டும் என்று ரயில்வே சுமை தூக்குகிற இடத்திலோ, to nobody. நான் யாரிடத்திலும் கோபமான வார்த்தைகளை பேசக்கூடாது. I must not get angry. நான் கோபப்படவே கூடாது. I must be angry that God's name is dishonored in India. That I must get angry about. இந்திய தேசத்திலே தேவனுடைய நாமம் கனவீனப்படுகிறது, அதற்காக நான் கோபப்படலாம். Like Jesus was angry that people were making money in the name of religion in the temple of God. தேவனுடைய ஆலயத்திலே மதம் என்கிற பெயரிலே பணம் சம்பாதித்த மக்களை பார்த்து இயேசு கோபப்பட்டார். There I must be angry too. அங்கே நானும் கோபப்பட வேண்டும். But Jesus was never angry when they spat on him or called him the devil. ஆனால் இயேசுவை முகத்திலே துப்பி அவரை பிசாசு என்று அழைத்த பொழுதெல்லாம் அவர் கோபப்படவில்லை. I learned that I must never be angry what people do to me or say to me. என்னை பார்த்து என்ன சொல்லுகிறார்களோ என்ன செய்கிறார்களோ அதை குறித்து நான் ஒரு காலம் கோபப்படக்கூடாது. My anger must be reserved for one thing, that the glory of God is being dishonored by Christians in India. ஒரு காரியத்திற்காக என்னுடைய கோபம் பத்திரப்படுத்தி வைக்கப்பட வேண்டும். அதால் இந்திய தேசத்திலே தேவனுடைய நாமம் கனவீனப்படுகிறதே. And so, Lord, please give me clean lips. ஆகவே ஆண்டவரே, எனக்கு சுத்தமான உதடுகளை தாரும். So that's the second thing we need to see, the sin in our own life. நம்முடைய சொந்த வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பாவத்தை நாம் பார்க்க வேண்டும். Lord, verse 5, I am a man of unclean lips. ஆண்டவரே, நான் அசுத்த உதடுள்ள மனுஷன். 5ஆம் வசனம், ஏசாயா 6:5. I'm living among people also who have unclean lips. அசுத்த உதடுள்ள ஜனங்களின் நடுவிலே நான் வாசமாய் இருக்கிறேன். I'm living in the midst of people who don't think that anger is a sin. கோபம் பாவம் இல்லை என்று எண்ணக்கூடிய மக்கள் மத்தியிலே நான் வாசம் பண்ணுகிறேன். I'm living in the midst of people who don't realize that murmuring and complaining is a sin. குறை சொல்லுதலும் முறுமுறுப்பும் பாவம் என்று உணராத மக்கள் மத்தியிலே நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். Lord, please cleanse me. ஆண்டவரே, தயவு செய்து என்னை சுத்திகரியும். Verse 5, I have seen the King, the Lord of hosts, and I see my sin. ராஜாவாகிய என் கண்கள், கர்த்தராகிய ராஜாவே என் கண்கள் கண்டதே என்று சொல்கிறார். அதற்கு பிறகு நானும் என்னை கண்டேன். That is how we see our sin. இப்படித்தான் நாம் நம்முடைய பாவத்தை பார்க்க வேண்டும். When you see the holiness of God, தேவனுடைய பரிசுத்தத்தை பார்க்கும் பொழுது, you will not say, woe is that person and woe is that person. You'll say, woe is me. அந்த நபருக்கு ஐயோ, இந்த ஆளுக்கு ஐயோ என்று சொல்ல மாட்டோம், எனக்கு ஐயோ என்று தான் சொல்லுவோம். Say, Lord,
particularly my tongue, please give me control in this new year. ஆண்டவரே, குறிப்பாக என்னுடைய நாவிலே இந்த புது வருஷத்தில் எனக்கு ஒரு கட்டுப்பாட்டை தாரும். That is the second thing second direction we need to look. இதுதான் நாம் பார்க்க வேண்டிய இரண்டாவது திசை. The Bible says in 1 Peter chapter 4. 1 பேதுரு 4ஆம் அதிகாரத்திலே வேதம் சொல்கிறது. 1 Peter 4. 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் verse 17. 17ஆம் வசனம். The time has come for judgment to begin with the household of God. நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலே துவக்கும் காலமாய் இருக்கிறது. Where should judgment begin? நியாய தீர்ப்பு எங்கே ஆரம்பிக்க வேண்டும்? In the church. சபையிலே. In us. நம்மிலே. It says it must begin with us first. நம்மிடத்திலே அது முதலாவது துவங்க வேண்டும். So in this year, ஆக இந்த வருஷத்திலே who should we judge first? யார் நாம் முதலாவது நியாயந்திருக்க வேண்டும்? யாரை நியாயந்திருக்க வேண்டும்? Not your husband. கணவன் அல்ல. Not your wife. உடைய மனைவி அல்ல. Not your neighbor. உடைய பக்கத்து வீட்டுக்காரர் அல்ல. Not the brothers and sisters in the church. சபையில் உள்ள சகோதர சகோதரிகள் அல்ல. What does it say here? என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? Us first. நம்மிலே முதலாவது துவங்க வேண்டும். In the world, they all judge other people first. இந்த உலகத்தார் முதலாவதாக மற்றவர்களையே நியாயந்திருக்கிறார்கள். In all other matters, they'll put themselves first. மற்ற காரியங்கள் வரும்போது தங்களை முன்னிறுத்துகிறார்கள். But in judgment, they'll put others first. ஆனால் நியாயந்திருக்கும் பொழுது மற்றவர்களை முன்னிறுத்துகிறார்கள். But we have been taken out of the world. We are a different type of people. ஆனால் நாம் உலகத்திலிருந்து வெளியே எடுக்கப்பட்ட மக்கள், நாம் வித்தியாசமான ஜனங்கள். We have a different spirit from the world. உலகத்தாரை காட்டிலும் நமக்கு வித்தியாசமான ஒரு ஆவி இருக்கிறது. It says here, this is the mark, verse 17, of those who belong to the household of God. தேவனுடைய வீட்டிலே சேர்ந்தவர்களுக்கு இதுதான் அடையாளம். How do you know whether you belong, as it says in verse 17, to the household of God? 17ஆம் வசனத்தின் அடிப்படையிலே நீங்கள் தேவனுடைய வீட்டை சேர்ந்தவர்கள் என்பதை எப்படி கண்டுபிடிப்பது? I'll tell you. நான் சொல்கிறேன். You will judge yourself first. முதலாவது நீங்கள் உங்களை நீங்களே நியாயந்திருப்பீர்கள். Many years I have kept that verse in front of me. அநேக ஆண்டுகளாக இந்த வசனத்தை எனக்கு முன்பாக வைத்திருந்தேன். Lord, I belong to the household of God, so I will judge myself first. ஆண்டவரே, நான் தேவனுடைய வீட்டிலே இருக்கிறவனாகவே முதலாவது என்னை நான் நியாயந்திருக்கட்டும். I will not preach on any subject in which I have not judged myself first. ஆண்டவர் முதலாவதாக என்னை நியாயந்திருக்காத எந்த ஒரு கருத்திலேயும் ஆண்டவரே நான் போதிக்க மாட்டேன். In Hebrews 4:12, it says the word of God is like a sharp two-edged sword. எபிரேயர் 4:12 வாசிக்கிறோம், தேவனுடைய வார்த்தையானது இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை போல இருக்கிறது. And that one edge must cut me first, then I can use it to cut other people with the word of God. ஒருபுறம் அது என்னை வெட்ட வேண்டும் முதலாவது, அதற்கு பிறகு அந்த தேவனுடைய வார்த்தையை வைத்து மற்றவர்களுக்கு நான் கொடுக்கலாம். So you must make a decision in your life that you will never preach or talk about any sin which you have not judged yourself first. ஆகவே இந்த வருஷத்திலே நாம் செய்ய வேண்டிய இன்னொரு தீர்மானம், நான் முதலாவது நியாயந்திருக்காத எந்த ஒரு காரியத்தை குறித்து மற்றவர்களுக்கு நான் போதிக்க மாட்டேன், பாவத்தை குறித்து உணர்த்த மாட்டேன். So look up first and then look inside. ஆக முதலாவது மேல் நோக்கி பாருங்கள், பிறகு உள் நோக்கி பாருங்கள். And don't stop there. அங்கே நிறுத்திவிட வேண்டாம். There's a third direction we must look. நாம் பார்க்க வேண்டிய மூன்றாவது திசை உண்டு. And that is outward to அது வெளியே நோக்கி பார்க்க வேண்டும். உலகம், the world that needs the savior. ரட்சகருக்கு இந்த உலகம் ஒரு ரட்சகரை தேடுகிறது, அது அவசியமா இருக்கிறது இந்த உலகத்திற்கு. And that's what we see, the third thing we see here. இதைத்தான் நாம் மூன்றாவதாக நாம் பார்க்கிறோம். Isaiah looked up and saw the Lord. ஏசாயா மேல் நோக்கி தேவனை பார்த்தார். And then he looked inside and saw his own sin, especially is the way he was using his tongue. அவர் தன்னை நோக்கி பார்க்கும் பொழுது குறிப்பாக தான் பயன்படுத்தின நாவை பயன்படுத்தின விதத்தை குறித்து அவர் உணர்த்தப்பட்டார். And then the Lord told him, verse 8, who will go now for us and who will speak for us? யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவான், யார் என்னுடைய காரியமாய் பேசுவான் என்று கேட்கிறார். Isaiah said, verse 8, here am I, send me. அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்று ஏசாயா 8ஆம் வசனத்திலே சொல்லுகிறார். ஏசாயா 6:8. Verse 9, the Lord said, okay, look out now, look outward, go and tell these people my message. இப்போது நீ போய் ஜனங்களுக்கு என்னுடைய செய்தியை சொல் என்று ஆண்டவர் சொல்கிறார். Look outward now. இப்போது வெளிப்புறமாய் பார். You have looked up.
நீ மேல் நோக்கி பார்த்தாய், You looked in. உட்புறமாய் பார்த்தாய், Now look out. இப்பொழுது வெளிப்புறமாய் பார். And see those needy people around you உன்னை சுற்றிலும் இருக்கக்கூடிய தேவையில உள்ள மக்களை நோக்கி பார். and give them my message. அவர்களுக்கு என்னுடைய செய்தியை சொல். And in order to prepare him to do that, இதை செய்யும்படியாய் அவர் ஆயத்தப்படுத்துவதற்கு we read in verse 6 and 7, one angel came with a fire from heaven and touched his lips. 6-7 வசனங்களை வாசிக்கிறோம். அந்த தூதர்களை ஒருவர் அங்கு நெருப்பை எடுத்துக்கொண்டு அவருடைய உதடுகளை தொட்டார். This is a picture of the baptism in the Holy Spirit, இது பரிசுத்தாவின் அபிஷேகத்தின் நிறைவின் அடையாளமாக இருக்கிறது. where the fire from heaven comes and touches our lips and our heart, and we are பரத்திலிருந்து அக்கினி வந்து நம்முடைய உதடுகளையும் நம்முடைய இருதயத்தையும் நிறைக்கிறது. and we burn with the fire of God, நான் தேவனுடைய அக்கினியினால எரிகிறோம், so that we can share God's word with other people. அப்பொழுது நாம் மற்றவர்களிடத்தில் தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள முடியும். See, fire is not making a lot of noise. அக்கினி என்பது சத்தம் போடுவதல்ல. I remember when I first went to a Pentecostal church in 1963, 1963 ஆண்டு முதல் முறையாக நான் பெந்தெகோஸ்தே சபைக்கு போனேன். because I was seeking for the power of the Holy Spirit. நான் பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை தேடிக்கொண்டிருந்தேன், வல்லமையை தேடிக்கொண்டிருந்தேன். Somebody said, go to the Pentecostal church. யாரோ ஒருவர் சொன்னார், பெந்தெகோஸ்தே சபைக்கு போங்கள், பெற்றுக்கொள்ளலாம். When I went there, I saw them just shouting and yelling and screaming. நான் அங்கே பார்த்த விஷயம் என்ன, எல்லாரும் சத்தம் போட்டு கத்துகிறார்கள். I didn't see holiness there. அங்கே பரிசுத்தத்தை என்னால் பார்க்க முடியவில்லை. I saw the pastors loved money. பாஸ்டர்மார்கள் பணத்தை நேசிக்கிறதை பார்த்தேன். So I came back to my room and I said, Lord, I don't want that. என்னுடைய அறைக்கு நான் வந்து, ஆண்டவரே, இந்த ஆவி எனக்கு வேண்டாம் என்று சொன்னேன். I never went to those people again for the power of the Holy Spirit. பரிசுத்தாவின் வல்லமைக்காக அந்த கூட்டத்திற்கு நான் மீண்டுமாய் செல்லவில்லை. I said, that's not the real thing, that's a fake. அது உண்மையான பரிசுத்தாவின் நிறைவல்ல, அது போலியானது. So I sought the Lord in my room. என்னுடைய அறையிலேயே நான் தேவனை தேடினேன். God met with me in my room. என்னுடைய அறையிலே தான் தேவனை சந்தித்தார். You don't have to go to any meeting to be filled with the Holy Spirit. பரிசுத்தாவின் நிறைவை பெற்றுக்கொள்ள முடியாத இந்த கூட்டங்களுக்கும் நீங்கள் போக அவசியம் இல்லை. You kneel down in your room, உங்கள் அறையிலேயே முழங்கால் படியுங்கள், alone before God, தேவனுக்கு முன்பாக தன்னந்தனியாய் confess your sin, உங்கள் பாவங்களை அறிக்கை செய்யுங்கள், set everything right with God and man, தேவனோடும் மனுஷனோடும் எல்லா காரியங்களையும் சீர் செய்யுங்கள், and give everything of your life to God, உங்கள் வாழ்க்கையின் எல்லாவற்றையும் தேவனுக்கு ஒப்புக் கொடுங்கள், and believe and ask him to fill you with the Holy Spirit. நீங்கள் அவரை விசுவாசித்து, ஆண்டவரே பரிசுத்தாவின் நிரப்பும் என்று கேளுங்கள். And that fire will come and touch your heart and burn you up. அந்த அக்கினி உங்களை வந்து தொட்டு உங்களை எரிக்கும். And I can tell you that fire has not gone out of my heart in all these years. இவ்வளவு ஆண்டுகளாக அந்த அக்கினி என்னை விட்டு போகவே இல்லை என்று நான் சொல்ல முடியும். I always pray, Lord, keep that fire burning in my heart. ஆண்டவர் எப்பொழுதும் அந்த அக்கினி எரிந்து கொண்டே இருக்கட்டும் என்று எப்பொழுதுமே நான் ஜெபிக்கிறேன். I don't care if I lose my money or my health, but I don't want to lose the fire of God. பணம் போனாலும் பரவாயில்லை, ஆரோக்கியம் போனாலும் பரவாயில்லை, ஆனால் தேவனுடைய அக்கினி நான் ஒரு காலம் இழக்க விரும்பவில்லை. You must value the fire of God more than anything else. எல்லா காரியத்தை காட்டிலும் அதிகமாக தேவனுடைய அக்கினியை அதிகமாக மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள். So nobody has to stir me to go and serve God. ஆகவே தேவனுக்கு ஊழியம் செய் என்று சொல்லி யாரும் என்னை கிளர்ச்சியூட்டி உற்சாகப்படுத்த தேவையில்லை. When the fire of God is burning in your heart, you long to serve him and do something for him. தேவனுடைய அக்கினி உள்ளத்துல எரிந்து கொண்டிருக்கும் பொழுது நீங்கள் போய் தேவனுக்காக ஏதாவது செய்ய வேண்டும் என்று விருப்பம் கொள்வீர்கள். It doesn't matter how old you are. எவ்வளவு வயதாக இருந்தாலும் பரவாயில்லை. We read in Isaiah chapter 40. ஏசாயா 40ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம். Isaiah chapter 40. ஏசாயா 40 and the last verse. கடைசி வசனம். Those who wait for the Lord will gain new strength. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து. That is those who wait for the Lord for the power of the Holy Spirit. இவர்கள் யார்? பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமைக்காய் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள். Like they waited in the day of Pentecost. பெந்தெகோஸ்தே நாளிலே காத்திருந்தது போல. And they got new power. அவர்களுக்கு புதிய வல்லமை கிடைத்தது. They will mount up with wings like eagles. கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். That means they will overcome every obstacle in the way. அவருடைய அர்த்தம் என்னவென்றால் வழியில இருக்கக்கூடிய எல்லா தடைகளையும் மேற்கொண்டு போவார்கள். If there's a mountain in the way, they will fly over it like an eagle. வழியிலே ஒரு மலை காணப்பட்டாலும் கழுகு அந்த மலை மேல் பறந்து போவது போல போவார்கள். And verse
31, they will run and they won't get tired. ஓடினாலும் இளைப்படையார்கள். And they will walk and they will not become weary. நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். Verse 30. 30ஆம் வசனம். Even young people will grow weary and tired. இளைஞர் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள். And vigorous young men will stumble and fall. வீரியமுள்ள வாலிபர்களும் இடறி விழுவார்கள். But even if you're an old man or woman, ஆனால் நீங்கள் வயதான மனுஷியா இருந்தாலும் சரி, you wait on the Lord and நீங்கள் you will run and overtake all these young people. நீங்கள் கர்த்தருக்குள் பலனடைந்து இந்த வாலிபர்கள் எல்லாம் மேற்கொண்டு அவர்களை எல்லாம் அவருக்கு முன்னாக ஓடுவீர்கள். முந்திக் கொண்டு ஓடுவீர்கள். Like Isaiah got the fire from heaven, we need the fire from heaven in order to reach other people. நாம் மற்ற மக்களை போய் சந்திக்கும்படியாக ஏசாயாவுக்கு அக்கினி கிடைத்தது போல நமக்கும் அந்த அக்கினி அபிஷேகம் வேண்டும். So when God blesses us, it is so that we can bless other people. நாம் மற்றவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக தான் தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறார். Why does God give us the power of the Holy Spirit? ஏன் தேவன் பரிசுத்த ஆவியினுடைய வல்லமையை நமக்கு தருகிறார்? Not just to give us some excitement. ஏதோ ஒரு குதூகலத்தை கொடுப்பதற்காக அல்ல. No. இல்லை. It says in Galatians 3. கலாத்தியர் 3ஆம் அதிகாரம். Galatians 3. கலாத்தியர் 3ஆம் அதிகாரம். Do you know that Jesus Christ became a curse for us on the cross? இயேசு சிலுவையிலே நமக்காக சாபமானார் என்று உங்களுக்கு தெரியுமா? Galatians 3:13. கலாத்தியர் 3:13. A curse is a very strong word. சாபம் என்பது மிகவும் கடுமையான ஒரு வார்த்தை. That he took our sins, we can understand. நம்முடைய பாவங்களை அவர் ஏற்றுக்கொண்டார் என்றால் நாம் விளங்கிக் கொள்ளலாம். But to be cursed by God. ஆனால் தேவனாலே சபிக்கப்படும்படியாக. That's what happened on the cross when he hung there for 3 hours. 3 மணி நேரம் சிலுவையிலே தொங்கின பொழுது இதுதான் நடந்தது அவருக்கு. Why was he cursed? ஏன் அவர் சபிக்கப்பட்டார்? Because I deserve to be cursed. That's why he took it for me. நான் சபிக்கப்படுவதற்கு தகுதியானவன், ஆகவே தான் என்னுடைய சாபத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். You deserve to be cursed and he took it for you. நீங்கள் சபிக்கப்பட தகுதியானவர்களாக இருந்தீர்கள், அவர் அந்த சாபத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். Why did he take it? ஏன் அதை ஏற்றுக்கொண்டார்? So that it says here, the blessing of Abraham, verse 14, can come upon us. ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் மீண்டும் வரும்படியாக. And that comes through the power of the Holy Spirit, verse 14. அது நமக்கு பரிசுத்த ஆவியானவர் மூலமாக வருகிறது என்று 14ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். Jesus took the curse so that the blessing of the Holy Spirit can come upon us. பரிசுத்த ஆவியானவருடைய ஆசீர்வாதம் நம்ம மேல் வரும்படியாக இயேசு அந்த சாபத்தை எடுத்துக்கொண்டார். And that is called the blessing of Abraham. இதுதான் ஆபிரகாமின் ஆசீர்வாதம் என்று அழைக்கப்படுகிறது. So what is the blessing of Abraham which comes through the power of the Holy Spirit? பரிசுத்த ஆவியின் வல்லமையின் மூலமாக ஆபிரகாமுக்கு வரக்கூடிய ஆபிரகாம் மூலமாய் வரக்கூடிய ஆசீர்வாதம் என்ன? Turn to Genesis chapter 12. ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம். Genesis chapter 12. ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம். When God called Abraham from his country, தன்னுடைய தேசத்திலிருந்து ஆபிரகாமை தேவன் அழைத்த பொழுது, he told him, ஆபிரகாமுக்கு சொன்னார் 2 things. 2 காரியங்கள். I will bless you, verse 2. நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். Verse 2. And you will be a blessing to others, verse 2. 2ஆம் வசனம், நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக்குவேன். You'll be a blessing, verse 3, to all the families of the earth. பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும். So there are 2 things in the blessing of Abraham. ஆகவே ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்தில் 2 காரியங்கள் காணப்படுகிறது. I'll be blessed and I'll be made a blessing to other people. நான் ஆசீர்வதிக்கப்படுவேன், மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக மாறுவேன். That is what comes through the Holy Spirit's power. இதுதான் பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையின் மூலமாக வருகிறது. The Holy Spirit will come and bless me with power to overcome sin in my life. என்னுடைய வாழ்க்கையிலே பாவத்தை மேற்கொள்வதற்கு பரிசுத்த ஆவியானவர் வந்து எனக்கு பலனை தருவார். Control my tongue. என்னுடைய நாவை கட்டுப்படுத்த. And then it won't stop there. அங்கே நிறுத்த மாட்டார். Listen to this. இதை கவனியுங்கள். He will make me a blessing to every family I meet. நான் சந்திக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்திற்கும் தேவனை ஆசீர்வாதமாக்குவார். If I go somewhere, to some house, I'll bless them. நான் ஒரு வீட்டுக்கு போனால் அவர்களை ஆசீர்வதிப்பேன். And I'll go to another house, I'll bless them. இன்னொரு வீட்டுக்கு போனால் அவர்களை நான் ஆசீர்வதிப்பேன். I can't do it. என்னால செய்ய முடியாது. But the Holy Spirit will do it.
ஆனால் பரிசுத்த ஆவியானவர் செய்வார். Rivers of living water will come out from me, blessing others. மற்றவர்களை ஆசீர்வதிக்கக்கூடியதான ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்பட்டு ஓடும். You know, it says in Psalm 23, சங்கீதம் 23 வாசிக்கிறோம். Psalm 23 verse 6. சங்கீதம் 23:6. Goodness and loving kindness, mercy will follow me all the days of my life. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கிருபையும் நன்மையும் என்னை தொடரும். நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். Psalm 23:6. சங்கீதம் 23:6. Goodness and mercy will follow me all the days of my life. நன்மையும் கிருபையும் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் என்னை தொடரும். What that means is, அது என்ன பொருள் என்றால், I go to a house, நான் ஒரு வீட்டுக்கு போகிறேன். and when I leave that house, I have left some goodness and mercy there in that house. அந்த வீட்டை விட்டு போகும்பொழுது அங்கே கொஞ்சம் நன்மையும் கிருபையும் விட்டு நான் போகிறேன். I go to another house, இன்னொரு வீட்டுக்கு போகிறேன். because it says here, this goodness and mercy are following me all the time. எல்லா நேரங்களிலும் இந்த நன்மையும் கிருபையும் தொடர்ந்து கொண்டே வருகிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Wherever I go, goodness and mercy are following me. எங்கெல்லாம் நான் போகிறேன் அங்கெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடர்ந்து வருகிறது. When I go to another house, I leave some goodness and mercy there also. இன்னொரு வீட்டுக்கு நான் போகிறேன், அங்கே நன்மையும் கிருபையும் விட்டு செல்கிறேன். That is how he can make you a blessing to every family you meet. இப்படித்தான் நீங்கள் சந்திக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்திற்கும் நீங்கள் ஆசீர்வாதமாய் மாறுவீர்கள். So many people have created problems when they go to other people's houses. அநேக மக்கள் மற்ற வீடுகளுக்கு போகும்பொழுது பிரச்சனை உண்டாக்கி விட்டு போகிறார்கள். From now on, it's going to be different. இப்பொழுதிலிருந்து அது வித்தியாசமா இருக்க போகிறது. In this new year, இந்த புது வருஷத்திலே God is going to make you a blessing to others. தேவன் உங்களை மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக்க போகிறார். That is God's promise. தான் தேவனுடைய வாக்குத்தத்தம். That is God's will for you. Let me give you a final promise concerning that in Zechariah chapter 8. இதான் தேவனுடைய உங்களை குறித்த தேவனுடைய சித்தம். கடைசி ஒரு வாக்குத்தத்தத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். சகரியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 8ஆம் அதிகாரம். Zechariah chapter 8. சகரியா 8ஆம் அதிகாரம். If you have not been a blessing to families in the past in your life, உங்களுடைய வாழ்க்கையிலே கடந்த காலங்களிலே மற்ற குடும்பங்களுக்கு ஆசீர்வாதமாக இல்லை என்றால், have you been creating problems for others? நீங்கள் மற்றவர்களுக்கு பிரச்சனை உண்டாக்குறவர்களா இருந்திருக்கிறீர்களா? Are you a type of person who creates problems for people in the church? சபையில் உள்ளவர்களுக்கு பிரச்சனை உண்டாக்கக்கூடிய மக்களா நீங்கள் இருக்கிறீர்களா? Say, Lord, make me different in 2021. ஆண்டவரே, இந்த 2021ஆம் வருஷத்திலே என்னை வித்தியாசமானவனாய் மாற்றும் என்று கேளுங்கள். Make this promise in Zechariah chapter 8 verse 13 to be true in my life. சகரியா 8:12 என் வாழ்க்கையில உண்மையா இருக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. Verse 13. 13ஆம் வசனம். Zechariah chapter 8 verse 13. சகரியா 8:13. As you were a curse among the people, in future you will become a blessing. நீங்கள் புறஜாதிகளுக்குள்ளே சாபமா இருந்தது போலவே இனிமேல் ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள். Say, Lord, I've been a problem to people in the past. ஆண்டவரே, ஜனங்களுக்கு கடந்த நாட்களிலே நான் பிரச்சனையா இருந்தேன். But you be my shepherd. ஆனால் நீர் என்னுடைய மேய்ப்பராயிரும். And goodness and mercy will follow me all the days of my life. என் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். So, what are the three directions we must look? ஆகவே நாம் பார்க்க வேண்டிய 3 திசைகள் என்னென்ன? Look up and see the Lord on the throne. மேலே நோக்கி ஆண்டவரை ஒவ்வொரு நாளும் பார்க்க வேண்டும். And as you see him and you see the holiness of God, நீங்கள் அங்கே பார்க்கும்போது தேவனுடைய பரிசுத்தத்தை பார்க்கிறீர்கள். see your own need. உங்களுடைய சொந்த தேவையை பாருங்கள். Confess your sin. உங்களுடைய பாவங்களை அறிக்கை செய்யுங்கள். Hate your sin. உங்களுடைய பாவத்தை வெறுத்து விடுங்கள். Set it right with God and with man. தேவனோடும் மனிதனோடும் சீர்பொருந்துங்கள். So look up and look in, then look out. ஆகவே மேல் நோக்கி பாருங்கள், உட்புறமாய் பாருங்கள், பிறகு வெளிப்புறமாய் பாருங்கள். Lord, make me a blessing to other families. ஆண்டவரே, மற்ற குடும்பங்களுக்கு நீ ஆசீர்வாதமாக்கும். Fill me with the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவரால் என்னை நிரப்பும் ஆண்டவரே. Touch my heart with the fire of God. தேவனுடைய அக்கினியினாலே என்னுடைய உள்ளத்தை தொடும் ஆண்டவரே. God can make you a blessing. தேவனுடைய ஆசீர்வாதமாக மாற்றுவார். Let us pray. நாம் ஜெபிப்போம். While our heads are bowed in prayer, ஜெபத்திலே நம்முடைய தலைகள் வணங்கி இருக்கும் பொழுது, please ask the Lord to fulfill these 3 things in your life. இந்த 3 காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையில தேவன் நிறைவேற்றும்படியாக கேளுங்கள். Heavenly Father,
பரலோக பிதாவே, help everyone to remember what the Holy Spirit has spoken to them. பரிசுத்த ஆவியானவர் அவர்களிடத்திலே பேசின ஒவ்வொரு காரியத்தையும் ஆண்டவரை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள அவர்களுக்கு உதவி செய்யும். And help them to walk in victory this year. இந்த வருஷத்திலே வெற்றிலே ஆண்டவரை அவர்கள் நடக்க, ஜெயத்திலே நடக்க உதவி செய்யும். Seeing your glory, உம்முடைய மகிமையை பார்த்து கொண்டு, seeing their own spiritual need, தங்களுடைய சொந்த ஆவிக்குரிய தேவையை பார்த்து கொண்டு, and being filled with your spirit to serve others. மற்றவர்களுக்கு ஊழியம் செய்யும்படியாக நம்முடைய ஆவியால் நிரப்பப்பட்டிருக்க உதவி செய்யும். We pray in Jesus' name. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. Amen. ஆமென், ஆமென், ஆமென். Thank you, Vincent. You probably have a cough. Thank you for struggling through. Thank you, brother. Thank you. I'm sorry for that. Okay, thank you. Thank you for spending your time. It's a very late night and No. It's quite okay for me. I was concerned